இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி மொபைல் மூலமாகவே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு TNUSRP.tn.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் 2025 சொல்லி கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளை நோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே வந்து அப்ளை நோன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இரண்டையுமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஓடிபி வரும். ஓடிபி ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடும். உங்களுக்கு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ரெண்டுமே எஸ்எம்எஸில் சென்ட் பண்ணுறவங்க மெயில் ஐடிக்கும் வந்துடும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை பண்ணோம், மொபைல் நம்பருக்கும் வெரிஃபை பண்ணோம், இமெயில் ஐடிக்கும் வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு சொல்லிவிட்டு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் ரெண்டுமே உங்களுக்கு எஸ்எம்எஸில் சென்ட் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு மட்டும் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்து என்டர் பண்ணி கரெக்டாக என்ன பாஸ்வேர்டு வந்ததோ அந்த பாஸ்வேர்டை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு புதிய பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணணும். லெட்டர், நம்பர், வேர்ட்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் இருக்கும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இவர் பாஸ்வேர்ட் சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ளை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்ளை பண்ண போகிறதால அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கொடுத்தோன்னே நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட் எல்லாமே இருக்கும். எல்லா டேட்டையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும். இதில் போய்ட்டு உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே கேண்டிடேட் நேம், அவங்களோட இனிஷியல், நெக்ஸ்ட்டு நீங்கள் கெசட்டில் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து நோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே செலக்ட் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண பிறகு ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணி இனிஷியல், மதர் நேம் என்டர் பண்ணி இனிஷியல், ஃபாதர் மதர் இல்லைனா கார்டியன் நேம் என்டர் பண்ணி இனிஷியல் என்டர் பண்ணோம். அடுத்தது நேஷ்னாலிட்டி கேட்டிருப்பாங்க. அது வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் ஹிந்து, முஸ்லீம் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. மேரிட், அன்மேரிட் எதுவாக செலக்ட் பண்ணிக்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1, 2 2 கேட்டிருப்பாங்க. இதில் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1, 2ன்னு இருக்கும். இதில் ஸ்கூல் டிசி அல்லது காலேஜ் டிசிலேயே ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னால் அங்க அடையாளங்கள், மச்சம் அல்லது தழும்புகள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக குடியரசுத் தலைவரின் சார்னர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். விருது பெற்றீர்களா, நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கம்யூனிட்டிஸ் கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்று உள்ளதான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ செலக்ட் பண்ணுங்கள்.
கம்யூனிட்டி செலக்ட் பண்ணோடனே சப்காஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக சாதி சான்று வழங்கப்பட்ட இடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளேஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு யார் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்களோ தாசில்தாரா சோனல் டெப்டி தாசில்தாரா இதெல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதில் சீல் போட்டு சிக்னேச்சர் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து தாசில்தார்கிட்ட வாங்கிக்கலாம் என்னென்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு சாதி சான்று வழங்கப்பட்ட தேதி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பதவிக்கான முன்னுரிமை கேட்டிருப்பாங்க. போஸ்ட் 1 என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஃபயர்மேனா ஜெயில் வார்டனா கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிளாக எதுவோ எதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் மாதிரி தான். நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணால் போதும். அட்ரஸில் போய்ட்டு உங்களோட டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோட் நம்பர் நீங்கள் மேனுவலாக தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள் எல்லைக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு தொடர் முகவரி அது கேட்டிருப்பாங்க. பர்மனன்ட் அட்ரஸ் சேம் மாதிரி தான், அதை டிக் பண்ணாலே அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு விவரங்கள் கேட்டிருப்பாங்க. இதில் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் மோட் ஆஃப் ஸ்டடி என்னவோ ரெகுலராக எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. 10th மார்க் ஷீட்லேயே சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக ரெகுலராக எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து ரெகுலர் தான் மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுடைய நேம் ஆஃப் த போர்டுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் போர்டா இல்லை ஸ்டேட் போர்டா எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் கேட்டிருப்பாங்க. அதற்கு நீங்கள் தமிழ் ஒரு படமாக பயின்றிருக்கலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது எஸ் கொடுத்துருங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு கேட்டிருப்பாங்க. மார்க் ஷீட்லேயே மாதம் தேதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ ஃபஸ்ட்டு அந்த மார்க் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th நீங்கள் வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு அப்டெயின் மார்க்கில் வேணும். மேக்ஸிமம் மார்க் வந்து 500 சொல்லி என்டர் பண்ணுங்கள். 500க்கு நீங்கள் அப்டெயின் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 370 இல்லை 450 எதுவோ அதை என்டர் பண்ணிவிட்டு அதிகபட்ச மதிப்பெண்கள் 500. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவை 0 வச்சுக்கோங்க. அதேமாரி நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஃபயர்மேன் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எஸ் இல்லைனா நோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் பணிபுரியவர்களா என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் ஏஜ் இருக்கணுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாரிசு சார்ந்த இடஒதுக்கீடு பெறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மார்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் மார்க் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது எஸ்ஸாக நோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எலிஜிபிள்னால் எஸ் கொடுத்துட்டு எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சிங்க அதற்கான ஃப்ரம் டேட் எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் இல்லைனா நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க.
எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான சென்டர் எதுவோ பக்கத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேர்வு இதை தடை பண்ணிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அது நோ கொடுத்துக்குங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் ஃபோட்டோ, அதிலே சைஸ் கொடுத்துருப்பாங்க. 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மில் தான் இருக்கணும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் பண்ணி அதை கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க சைஸில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், இந்த 5 டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 250 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதுதான் பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.